இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் 12/12/2025 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி இரவு 8 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 9:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பெரிய திட்டங்களை திட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை விரைந்து ஆற்றவும் செய்வீங்க. இன்று ஆற்றலுடனும் உறுதியும் நிறைந்து காணப்படும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும். மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதனை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. யாருக்கும் நீங்கள் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத செலவுகளும் இருக்க தங்க செய்யும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நீங்கும். வார்த்தைகள்ல நிதானமாக இருந்தாலே போதும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. என்று நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். லாபத்தையும் பார்க்கலாம். பங்கு சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். மனைவியின் வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று மூத்த அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சில கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருக்கவும் வேண்டாம். அவர்களினால இழுத்தடிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடு செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும்.
பயணங்களின் பொழுது தேவையான ஆவணங்களை கவனமாக எடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதகமாகவும் ஆகியும் கொள்வீங்க. பணியில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாக பேசவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வழக்கமான நாளாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாளை நீங்க சுறுசுறுப்பாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் உத்வேகத்துடனும் இருப்பீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று நடப்பது நன்மையாகவும் இருக்கும். விமர்சனங்களும் நீங்கும். உங்களின் மீது இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரும் உங்களின் மீது பாசத்துடனும் இருப்பாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களின் பொழுது அலைச்சல்களும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது தொடங்கிய வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல அனைவரிடத்திலுமே அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலமாக குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களின் மூலமாக லாபத்தையும் பெறலாம். எதிர்கால வாழ்க்கை மற்றும் செலவுகள் குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வருமானமும் இருக்கும். இதற்கு இடையில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வகையில புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்லையும் நிதானத்துடனும் பேசுங்க. விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழைய சிக்கல்களும் படிப்படியாகவும் குறையும். தந்திரமான சில விஷயங்களினால லாபத்தையும் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். எதிர்பாராத பணிச்சுமையும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பணியில கூடுதல் பொறுப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தமான பயணங்களும் இருக்கும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணிகளை கையாள்வதும் நல்லது. உறவுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று வேலைகள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இதனை வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். எதிலும் என்று கவனமாக இருந்தாலே போதும். மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து செய்தாலே போதும். அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகள் இடத்துல அன்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. தன் பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நிதி உதவியாகவும் இருக்கலாம். பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வழக்குல வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு தந்தையின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்று வேலை தொடர்பாக பிரச்சனைகளும் குறையும். தொழில் தொடர்பாக லாபமாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பண ஆதாயமும் இருக்கும். செலவுகளினால நிதிநிலை பலவீனமாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை இழக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பதட்டமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. என்று தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். என்று வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. தவறான கருத்துக்களாக இருந்தாலுமே அதனை நீங்க லேசாக எடுத்துக்கொண்டு செல்வதும் நல்லது. யாரிடத்திலும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க.
சில மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சுய வளர்ச்சியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்யவும் வேண்டாம். வேலை விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்ட வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை கவனமாக பேசி தீர்ப்பதும் நல்லது. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய திட்டங்களும் நிறைவேறும். பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தை தீட்டவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும் என்று மனதில துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். பழைய கடன்களை திருப்பித் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று தங்களுடைய வேலையில கடின உழைப்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற விமர்சனங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. சமூக தொடர்புகளும் அதிகரிக்கும். வேலை அல்லது வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை மன உறுதியுடன் முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வருமான உயர்வும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல மாற்றங்களும் இருக்கும். உத்தியோக விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன அமைதி மற்றும் செழிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். இப்பொழுது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நன்மையையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் தொடர்பாற்றலுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு முயற்சியிலுமே நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று வரவு செலவு கணக்குகளை கண்காணித்துக் கொண்டும் இருங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவது லாபத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களிடத்துல நெருக்கமும் ஆவீங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. குடும்ப சிக்கல்களை தீர்ப்பதற்கு அக்கறையோடு வேலைகளையும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க.
தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. முக்கியமான பணிகளை முடிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வேலை தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சமூக பொறுப்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலதிபர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இடமாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால்நடை பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றி மறையும். என்று பக்தியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்கள் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலும் அதனை சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. நீங்க சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணங்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. பயணங்களின் மூலமாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருந்தாலும் மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய திட்டங்களுக்கு நீங்க ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. ஏதாவது இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதனால சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் சாதகமாகவும் அமையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக பேசுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்துவதும் நல்லது. சில பாதகமான சூழ்நிலைகள்ல இருந்து சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பாக இன்று பதவி உயர்வுகளும் இருக்கும். வேடிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நல்ல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க.
இன்று உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தடைகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக சிந்தனையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைகளை எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. இதன் மூலமாக தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். சில பயனுள்ள விஷயங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வீண் செலவுகளும் இருக்குங்க. இதுல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில வேலைகளை விருப்பப்பட்டு முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மனதளவுல திருப்தியாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பாக புதிய அதிகாரமும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதுல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. செயல்பாடுகளுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அமைதியும் உண்டாகும். வேலையில நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிலருக்கு இருந்து வந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். புதிய வேலை தேடுபவர்களாக இருந்தால் அதற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முதலீடுகள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க, இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும், நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நட்பாக பழகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அவர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. சில வீணான செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேகத்தையும் காட்டுவீங்க, அதே சமயத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்துல என்று பரபரப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல கவனமாக பணத்தை கையாள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனைவியின் வழியில அன்புடனும் பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். தொழிலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். என்று முக்கியமான வேலைகள்ல அக்கறையுடனும் இருங்க. யாரையும் நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற அவசியத்துடனும் இருப்பீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரே நாள்ல முக்கியமான 4-5 வேலைகளை செய்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிருப்தியான சூழ்நிலைகளும் மாறும். நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்குங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடன் உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். அவர்கள் கிட்ட இருந்த அனுசரணையான வார்த்தைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பாக நீண்ட கால திட்டமிடுதல்கள் நிறைவேறவும் காண்பீங்க. அரசின் சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளிடத்துல இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்தை நண்பர்களுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் இருக்கும். பழைய நினைவுகளை பற்றி விவாதங்களும் செய்வீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அலுவலக ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில சாதகமான பலன்களும் இருக்கும். கூடுதல் ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நல்ல நிதி ஆதாரத்துடனும் இருப்பீங்க. சேமிப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. துடிப்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்க்கவும் செய்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு தொல்லையாகவும் விமர்சனங்களும் செய்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். தொழில்நுட்பத்தோடு முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துக்கு உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்துல அன்போடு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சிந்தனைகள்ல கவனமாகவும் முடிவுகளும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை நிதானத்துடன் பார்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். என்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடியாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக பேசுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வேலைகளை வேகமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த வாக்குவாதங்களும் நீங்கும். மனதில மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. யாரிடத்திலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக பராமரிப்பதும் நல்லது. வியாபாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உழைப்பும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் இருக்கும். இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்கள் இருந்தாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சில வெளியூர் பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். இது செலவுகளையும் தந்தாலுமே வெற்றிகரமாகவும் அமையும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்தில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. கூடுதல் கவனத்துடன் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழில்ல பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர்கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். வேகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனை ஒன்றை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க.
அதிகார பதவியில இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல திட்டமிடுதல்களும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில நல்லிணக்கமும் உண்டாகும். உங்களுடைய தைரியமும் அதிகரிக்கும். எதிரிகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. நீண்ட காலமாக சொத்து தகராறுகளும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உழைப்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:21 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. என்ற தைரியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். அமைதியாக வேலைகளை செய்வதும் நல்லது. இதன் மூலமாக சாதகமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவிலை என்ற அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஓய்வெடுப்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். வேலையில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாகவும் இருங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்திலையும் சரி, குழந்தைகள் இடத்திலையும் சரி, பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். என்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு வாக்குகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. என்று தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலரிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சூழல்கள்ல மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அதற்கான ஆர்வமும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க.
இன்று செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்று குழந்தைகள் பொறுப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல மேன்மையும் இருக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. பணி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கற்றல் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:21 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக மன ஆறுதலையும் வெற்றியையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய மனதில் இருந்து வந்த தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற பதட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதலான உடல் உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே அதிகப்படியாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுப்பதும் நல்லது தாங்க. இன்று வேலையில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். விமர்சனங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும், வருமானமும் இருக்கும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நெருங்கிய உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்கள் இடத்துல மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இதுல வெற்றியும் உண்டாகும். ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுத்த கடனை வசூல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிந்தனை திறனும் அதிகரிக்கும். நல்ல தகவல்களும் வந்து சேரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிறு கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.